ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். அண்மை செய்தி. திரவ நைட்ரஜனுடன் கூடிய உணவுப் பொருட்கள் மீது எச்சரிக்கை என்று தற்பொழுது தமிழக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. திரவ நைட்ரஜன் கலந்த பிஸ்கெட், ஐஸ்கிரீம் போன்ற உணவுப் பொருட்களை விற்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், திரவ நைட்ரஜனுடன் கூடிய உணவுப் பொருட்கள் விற்கப்பட்டால் அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதனுடைய கூடுதல் விவரம் என்ன? தமிழக அரசுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் இந்த செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் 2006 மற்றும் ஒழுங்குமுறைகள் 2011 படி திரவ நைட்ரஜன் ஒரு செயலாக்க உதவியாக உறைதல் தன்மையுள்ள பொருட்களான பால் சார்ந்த இனிப்பு வகைகள் மற்றும் ஐஸ்கிரீம் போன்ற உணவுப் பொருட்களில் உறைதல் பணியினை மேற்கொள்ள மட்டுமே உதவுகிறது. அதாவது பீஸ் பண்றதுக்கு மட்டுமே அதை பயன்படுத்தணும். ஆனா திரவ நைட்ரஜன் உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஒழுங்குமுறை 2011 படி பேக்கிங் கேஸ் மற்றும் ஃப்ரீசன்ட் ஆக மட்டுமே பயன்படுத்த முடியும் என சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சில பேர் இதை நேரடியாக கலந்து விற்பனை செய்யும் போது அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதாக தெரிய வந்திருக்கிறது எனவும் உணவு வணிகர் மீது உணவு மற்றும் பாதுகாப்பு தர நிர்ணய சட்டம் 2006 படி உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அவ்வப்போது உணவு துறை அதிகாரிகள், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு இது போன்று யாராவது நைட்ரஜனை கொண்டு அந்த உணவு அந்த ஐஸ்கிரீம் போன்றவற்றை தயாரித்து விற்றால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசின் சுகாதாரத்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அருணா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி ரமேஷ். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.